ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபுஜின் கேலரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம முபுஜின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. அதனால் வந்துட்டு பாப்பா எங்கேயாவது கூட்டிகிட்டு போத்தா அப்படின்ட்டு அவங்க அத்தாட்ட சொல்லிகிட்டே இருந்தா. சரி வா கல்லணை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்லவும் நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க கிளம்பி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கா பாப்பாவும் தம்பியும். வெளியில் குட்டீஸ்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதனால் ஜாலியாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நடந்து. கீழே வந்து அவங்க குப்பியும் அவங்க தாதி இருக்காங்க. அதனால் வந்துட்டு நான் சொல்ல போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. தம்பியும் மெதுவாக போய்கிட்டுருக்கான் சொல்கிறதுக்கு. சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வெளியில் ஓடுறாங்க. பாப்பாப்பா வெளியே போகலாம் அப்படின்ட்டு தம்பியும் பாப்பாவும் அவ்வளோ ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லாம் அப்படி தானா? எல்லா வீட்லேயும் அப்படி தானே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா? அதனால தான் வெளியே எங்கேயாவது போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பைக்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பைக்கில் போனால் ஜாலியாக தான் இருக்கும். சரி, அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க குட்டீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏரியாலாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராவது பிடிச்சியா அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேகமாக போனதுனால உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியல என்னான்ட்டு எனக்கு தெரியல. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதெல்லாம் வந்து பாருங்கள் கல்யாணிக்கு. ஆனால் நாங்கள் போனப்போ வந்துட்டு வெயில் வந்து அவ்வளோவா இல்லை. அதனால் கொஞ்சம் மழை தெரியல. வெயில் ரொம்ப அடிச்சுன்னா போயிருக்கவே முடியாது, கடுப்பாக இருக்கும். 5 கிலோமீட்டர் தான் இருக்கான். கல்லணையும் போர்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் தூரம் கல்யாண தண்ணி எவ்வளோ கிடக்கும். அது போன தடவை நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அதுக்கு எதில் தண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு போனப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது. நாங்கள் முன்னாடி போனப்போ தண்ணியே இல்லை, எல்லாம் வறண்டு போச்சு. தண்ணி நல்லா நிறையாவே இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து போயிட்டே இருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்பு விட்டு தான் போவோம். அதனால் தம்பி பாப்பா எல்லாம் உட்காந்தே இருந்தனால கால் வலிக்க முடியல. அதனால் நின்று தான் ஒரு இடத்துல நின்று வெயில் நல்லா இருக்க பக்கம் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் பைக்கில் கிளம்புவோம். அது மாதிரி செஞ்சாலும் அதுவும் ஜாலியாக இருக்கும். நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளாம் உட்காந்து இல்லை. அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். கொஞ்சம் தூரத்தில் கல்லணை வந்துடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கல்லணை. எல்லாம் கல்லணை பார்த்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு பாருங்கள். இந்த கம்பி கேட்டுருக்கனால உங்களுக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையில் ஒரு 10:30க்கெலாம் வந்துட்டோம். அதனால் வந்துட்டு கும்பல் கொஞ்சம் பரவாயில்ல. பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி ஓடுது. நீங்கள் தான் கல்யாணம் வந்துருக்கீங்களா? கல்யாணம் எப்படி உங்களுக்குலாம் பிடிக்குமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்துச்சு, அதனால் எல்லாம் தலையில் துணியை போட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிடக்குங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல்யாணம் வந்து விட்டது. அவ்வளோதான், வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா உள்ளுக்கு போனோன்னே இது விளையாடணும் அது விளையாண்டு ஒரே அடம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அத்தா இது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு விளையாண்டுக்கலாம். ஒவ்வொன்றா பொறுமையாக இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு விளையாண்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள் பாப்பா இங்கிட்டு கூப்பிட்டுருக்கா.
அதனால் நாங்கள் கீழே வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டோம். கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். வெயிலுக்கு முன்னாடியே போயிடலாம், அப்போ தான் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 8:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். 10 மணிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போட்டுட்டு அப்போவே பாருங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. வந்துட்டு தண்ணி எவ்வளோ இது பாருங்க, நல்ல மீனாக இருந்துச்சு. குளிக்கிறியா? இந்தா குளிக்கலாம். இன்னும் பாருங்கள் போக போக வந்துட்டு கும்பல் நிறையா வந்துடும். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கல்லணை எங்கள் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தண்ணியில் விளையாண்டு முடிச்சோன்னே எப்படி தண்ணி சூப்பராக இருக்குது. நல்லா நிற்க முடியாதாட்டிருக்கு. இல்லை நம்ம 2 பேரும் அந்த அங்கெல்லாம் போய் நின்னோம்ல. மயிரா இங்கே பாரு, மயிரா இங்கே பாரு. யாய் ஆமா வர எப்படி தண்ணி விட்டியாடா? மேரா மேரா விழுந்துடாதடா. இது மெல்லப்போ ஃபஸ்ட்டு விளாண்டாதே அந்த பிள்ளைங்களுக்கு. இதான் நம்ம எல்லாரும் அதில் போகலாம் முடியும். சின்னதாக அக்கா விளையாடுற பாரு, விளையாண்டுட்டு வா. இது ஜம்ப் பண்ணா மோதிக்க கூடாது. நடுவில் அங்கே போய் அக்கா கிட்ட அது மாதிரி விளையாடு. ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. அவன் என்ன பாய் 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 டியர். பாய்.
உட்காந்து கையை பிடிச்சிக்க. கையை பிடிச்சிக்கடா. பாப்பா கூப்பிடுறான். அப்படிதான் வரேன். ஆமா அவ்வளோதான் முடிஞ்சு. வந்து எடுத்து வந்து திருப்பியும் போகாத மாதிரி. சரி பாத்து கூட விளையாட வேணாம். ஐயோ யாந்தி தம்பினால எந்திரிக்க. டேய் இது பேர் ஒரே இடத்துல பள்ளமா இருக்கு. மேல இங்கிட்டு வா. அங்கிட்டு போய் அந்த இழுக்குதுல்லடி. போறியா? நடி 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 செல்லு கீழே போட்டு விட்டேன். மயிரா இங்க பாருங்க. சரி சரி அங்க தம்பி மாதிரி செய். இப்படி இப்படி ஏய் அவன் விழுந்துட போறான். என் பாத்தியா
இங்க பாரு. பாய்ஸ்ல ஹாய் சொல்லு. மீன் புடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா இப்போ கல்லணை வந்திருக்கோம். கல்லணையில் மீன் பிடிக்கிறாலாம் பாருங்க. சொல்லிட்டேன், மீன் பிடிக்கிறாலாம் பாருங்க எப்படி பிடிக்கிறான்னு. புடி பாருங்க எப்படி பிடிக்கிறா பாருங்க. நான் ஒரு காமெடி பண்றா மயிரா. இருக்கா ஜாய். மீன் கத்திப்பெல்லாம் வராது. நம்ம இரப்போ போகலாம். எவ்வளோ மீன் இருக்கு பேர். ஹாய் சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்லணையில் குளிச்சுட்டு விளாண்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கல்லணையை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 பை. நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.